இதில் இன்னும் ஒரு புதிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களாக வந்து எப்படியா இருந்தாலும் அவர பார்க்கணும் நேர்ல அப்படின்றதுக்கு ஒண்ணு. 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா, போய் பார்த்துட்டு வந்துரலாமே, வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்குறாங்களா அப்படின்னு வந்திருக்கிற கூட்டத்தில ஒரு பகுதி. இது கூட வந்து தொண்டர்கள், ரசிகர்கள் இவ்வளவுதான் இதில இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் எப்படி வாக்காக மாறும்? இப்ப ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள் தாவேகா. 25 பேர் என்னவோ இருக்கிறாங்க. ஆனா, அவர்கள் வந்து ஒரு ஒரு 8 வண்டியில புறப்பட்டு வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அழைச்சுக்கிட்டு வர ஒரு போக்கு. இது வழக்கமா திராவிட கட்சிகள் வந்து செய்யும். போயிட்டு அப்படியே 4, 5 ஊர சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்றது பேக்கேஜ் மாரி கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதைப் போல தான் இப்ப வந்து ஒரு பகுதி இதுக்குள்ள இணங்கி இருக்குது. இந்த கூட்டத்தை எல்லாம் வச்சு இத நம்ம காழ்ப்புணர்ச்சியில சொல்லல. விஜய் இன்னும் நெறைய அனுபவங்களை தொடணும். இன்னும் நெறைய மக்கள் மத்தியில நிக்கணும். இன்னும் நீண்ட காலம் எடுத்துக்கணும். மக்களுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறது, மக்கள் மத்தியில நின்னுட்டு இருக்கிற சீமானே வந்து இப்ப தான் வந்து ஒரு 36,00,000 வாக்குகள் குடுத்துருக்காங்கன்றபோது, நீங்க வந்தவுடனே நேரா நீங்க போட்டு நேரா கோட்டைக்கு போங்கன்னு அனுப்பிடுவாங்களா? விஜயை விட மிகப்பெரிய மாநாடு கூட்டுன கட்சி விஜயகாந்த விட அவரும் ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. ஆனா, அவர் போட்ட பிறகும் தேர்தல்ல கலந்துக்கிட்டாரு. தனிச்சு போட்டியிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு 8.2% வாக்கு வந்தது. அதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா திருநெல்வேலியில ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த மாநாடை இன்னும் யாரும் தொட்டதில்ல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இன்னும் அதற்கு முன்னாடி வட மாநிலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, பூவை மூர்த்தியார் அவர்கள் இருந்தபோது, இதே செல்வி ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு ஒரு பெரும் மாநாடு, இதை விட மிக பெரும் கூட்டம் கூடியதாக இருக்கிறது. ரெக்கார்டெல்லாம் இருக்குது. இப்ப அவர்கள் எல்லாம் ஏன் நிலைக்கல? அப்படின்ற கேள்வி இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநாடு அதுக்கு பிறகு அவர் அரசியல்ல பிடிச்சாங்கன்னா, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பெரிய கட்சி. அது திமுகவுக்கு குறிப்பா கருணாநிதிக்கு எதிராகவே அந்த எதிர் எண்ணத்திலே வளர்ந்திருந்த அந்த கட்சி, அது இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுல வந்து முதலமைச்சர் ஆவறதுன்றது வேற. நீங்க தொடங்கியிருக்கிற இந்த புதிய கட்சி, எப்படி எடுத்தோனே ஆட்சிக்கு வரும்ன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கட்சியில என்ன வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது? பார்த்த காட்சி ஊடகங்கள் காட்டுது ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாம் இளம் பிள்ளைகள். அங்க வண்டி வாகனம் நிறுத்துற இடத்துங்களே மதுவ ஊற்றி எல்லாமே அடிக்கிறாங்க. மது அடிச்சிட்டு உள்ள வராங்க. மது குடிச்சிட்டு வராங்க. போதையில ஏற்கனவே சரக்கு ஏத்திக்கிட்டு பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. காட்சி ஊடகம் இது வந்து நம்ம கட்சிக்கு கெட்ட பேரா வந்துரும். பேசாம உட்காந்துட்டு பண்ணிடலாம். மைக்க வாங்கி என் தலைவனுக்காக நான் உயிரையும் குடுப்பேன்ற மாரி போதையில கத்துறதும் வந்துருச்சு. எதுல நீங்க மாறுபட்டு இருக்கீங்க? அதுதான் கேள்வி. நீங்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல இளைய தலைமுறையை உங்களால் உருவாக்க முடியும்? இன்னொரு திமுக, இன்னொரு திராவிட கட்சி அதே சாயல் உங்ககிட்ட இருக்குது. கொள்கை என்ன வரைக்கும் சொல்லவே இல்ல. பெரியார் படத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பெரியார் படத்துல வச்சுட்டு எல்லா பூஜையும் செய்து தான் நீங்க மாநாட்டையே தொடங்குறீங்க.